நான் செஞ்ச ஒரே ஒரு சின்ன தப்பால அவர் செஞ்ச எல்லாமே சரின்னு ஆயிடுச்சுல. என்னால உனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. இப்பதான் ஆதி வந்து பேசலன்னு உட்கார்ந்து அழுதுட்டு இருந்த. சரி போய் நீயே பேசுன்னு சொன்னா பழசெல்லாம் பேசி பிரச்சனைய ஆரம்பிக்க பாக்குற. உன் மனசுல என்ன இருக்குன்னு தெளிவா சொல்லு. எனக்கு அப்பதானே புரியும் உனக்கு ஆதி வேணுமா இல்ல வேணாமா. என்னடி? எனக்கு தெரியல ஆண்டாள. எனக்கு நடந்ததெல்லாம் நினைச்சா அவர் எனக்கு வேண்டான்னு தோணுது. ஆனா என்ன சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவர் எனக்கு வேணும்னு தோணுது. இந்த குழப்பற வேலையெல்லாம் வேண்டாம். தெளிவா சொல்லு, வேணுமா வேண்டாமா. அன்னைக்கு சாமி கிட்ட சீட்டு போட்டு பாக்குற வரைக்கும் எனக்கு அவரை வேண்டாம் தான் இருந்தேன். ஆனா ஒன்னு சேர்ந்து வாழணும்னு சாமியே சொல்லும் போது என்னால எப்படி மறுக்க முடியும்? அப்போ ஆதி உனக்கு வேணும் அப்படிதானே? ஹே, அப்ப நீ யோசிக்கவே செய்யாதடி. உடனே போய் ஆதி கிட்ட பேசு போ. நீ பேசுறதுக்காக தான் ஆதி வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நீ பேசணும்னு வச்சுக்கோ, கண்டிப்பா அவர் ஏத்துப்பாரு. போய் பேசு போ. ஏய், இந்த விஷயத்துல நீ யோசிக்கவே யோசிக்காத. நீ போய் பேசு. சரிடி, நான் அவர்கிட்ட போய் பேசுறேன். ஏலே, உன்னதாட கேட்டுட்டு இருக்க. இப்ப எதுக்குடா திரும்பி வந்த நீயே? அது இங்க இருக்கும்போது நிறைய கடன் வாங்கிட்டு போயிட்டேன். அதெல்லாம் திருப்பி கொடுக்காம என்னால நிம்மதியா தூங்கவே முடியல. அதான் திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏலே, உன்ன மாதிரி களவாணி பையனுக்கு எவன்டா கடன் கொடுத்தவன்? நீங்க தான் சார் கொடுத்தீங்க. என்ன சார் பாக்குறீங்க? அன்னைக்கு கோவில்ல வச்சு என் கன்னத்துல, என் முதுகுல, என் வயிற்றுல எல்லாம் கொடுத்தீங்களே, அதெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டாமா? லட்சுமி, இவன் லந்த பாத்தியா? என்ன டேய், என் ஊருக்குள்ளேயே வந்துட்டு எவ்வளவு தெனா பெட்டா எங்கிட்டயே எகத்தாலும் பேசிட்டு இருக்கியா நீயே? உங்க ஊரா? இந்த ஊர் பேரு கோட்டைப்பட்டி தானே? டேய், என்னடா எங்கிட்டயே எகத்தாலும் பேசிட்டு இருக்க நீ? விட்டுப்பா. ஆதி வேண்டாம். ஆதி விட்டு. அவரு முன்ன மாதிரி இல்ல, இப்ப ரொம்பவே மாறிட்டாரு. பார்த்தா அப்படி தெரியலையம்மா, சவுண்ட் குறையவே இல்லையே. வேண்டாம்டா, அப்புறம் இந்த ஊரை தாண்டி போகவே முடியாது. நான் ஏன் அந்த ஊரை விட்டு போகணும்? அப்படியே போகணும்னாலும் அதான் நான் தான் முடிவு பண்ணணும், நீ இல்ல. இன்னும் என்ன பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க நீ? சரி, இப்ப சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். சொல்லு. ஆதி வேண்டாம். ஆதி அவரு முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டாரு. ஆண்டாளையும் மாப்பிளையும் ஒண்ணு சேர வச்சுட்டாரு. ஆமா ஆதி. அப்படியா? ஆமாப்பா, அவரு மனசு மாறி ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டாரு. அழகருக்காக உங்களை சும்மா விடுறேன். இனிமே என்கிட்ட வந்து கை நீட்டுறது, சவுண்டு விடுறது, இந்த மாதிரி எந்த வேலையும் வச்சுக்காதீங்க. அப்புறம் ஆதியா இருக்க மாட்டான். இம்புட்டு தூரம் பேசுறவன் அன்னைக்கு கூட அம்புட்டு அடி என்கிட்ட வாங்கினவன். அன்னைக்கு பாரதி என்ன வேண்டான்னு சொன்னதும், நான் கட்டின தாலியை கேட்டுவேன்னு சொன்னதும் என்ன ஒரு மாதிரியா கிடைச்சு. அதனாலதான் நீங்க என்ன அடிக்கும் போது அமைதியா இருந்தேன். ஆனா அதே காரணமா வச்சு இன்னொரு தடவை கையை நீட்டணும்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்கும் நல்லதில்லை, எனக்கும். என்ன பாரதி, டிவோர்ஸ் பத்திரம் தானே கொடுத்தேன், அதுக்கே இவ்வளவு ஃபீல் பண்றீங்க?
இப்போ எதுக்கு அழறீங்க? அன்னைக்கு நீங்க தானே நான் கட்டின தாலி உங்க கழுத்துல இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. வெறும் தாலியை காட்டிட்டா மட்டும் நமக்குள்ள இருக்கிற உறவு முடிஞ்சு போயிடுமா? அதான் சட்டப்படி எல்லாத்தையும் பண்ணிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். முழுசா படிச்சு பாருங்க பாரதி. அதுக்கப்புறமா கையெழுத்து போட்டு கொடுங்க. இல்லைன்னா உங்க சுயநினைவு இல்லாம எழுதி வாங்கின மாதிரி ஆயிடும். ஆதி, நிஜமா தான் சொல்றீங்களா? இதெல்லாம் உண்மையா? நான் இதுல கையெழுத்து போடணுமா? அப்போ நான் வேண்டான்னு முடிவு பண்ணி தான் இங்க வந்தீங்களா? ஆமா, எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கேன். நீங்க எனக்கு வேண்டாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதுல கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஆதின்னு ஒருத்தன் உங்க வாழ்க்கையில மட்டும் இல்ல, உங்க நினைப்புலயே இருக்க மாட்டான். கையெழுத்து போட்டுருங்க. நீங்க எனக்கு வேண்டாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கு.